ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டாமி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரிஸ் வந்து நம்ம சேனல் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடாக இட்டாச்சி உச்சிகா, நருட்டோ சீரிஸில் இருக்க இட்டாச்சி உச்சிகாவோட கேரக்டரோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஏன் அவரை சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்டாச்சியோட ஆர்ஜின் மாரி சின்ன ஒரு ஆர்ஜின் வந்து பார்ப்போம். இட்டாச்சி உச்சிகா பார்த்தீங்கன்னா இடன் லீஃப் வில்லேஜில் தான் பிறக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா உச்சிகா கிளானை சார்ந்தவர். உச்சிகா கிளானோட லீடரோட பையன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி உச்சிகா. இவர் சின்ன வயசுலேயே வாருக்கான மீனிங்கை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அதுக்கப்புறம் வாரோட அர்த்தம் என்னன்றதை அவர் கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறமா இட்டாச்சி உச்சிகா வந்து தன்னால் 8 வயசுலேயே வந்து கிராஜுவேட் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 10 வயசில் வந்து அவர் வந்து ஜூனியர் எக்ஸாமில் வந்து பாஸும் ஆகிறாரு. அதுக்கப்புறமா 11 வயசுலேருந்து 12 வயசில் வந்து அவர் வந்து அன்பு பேக்லாப்ஸில் வந்து சேர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சி உச்சிகா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஷினோபியா வந்து லீஃப் வில்லேஜில் வாழ்ந்துன்னு இருக்காரு. ஒரு கட்டத்து மேலே லீஃப் வில்லேஜில் இருக்க அந்த உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் வந்து லீஃப் வில்லேஜுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சனால தன்னோட சொந்த கிளான் மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த ஃபேமிலியை வந்து இட்டாச்சி உச்சிகா தன்னோட வில்லேஜுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருன்னா அந்த மொத்த வில்லேஜில் இருக்க உச்சிகாஸ் எல்லாரையும் வந்து இட்டாச்சி தன்னோட 2 கைகளால் வந்து கொள்றாரு. தான் அம்மா அப்பாவையும் சேர்த்து தான். உச்சிகா கிளானே வந்து ரொம்பவே ஓபியான ஒரு கிளான். அந்த ஓபி கிளானில் இருக்க ஒரு மெம்பரை வந்து ஒத்த ஆளாக நின்று வந்து எல்லாரையும் கொள்வார். ஒப்பிட்டவும் கூட இருந்தாராம். பட் இருந்தாலும் இட்டாச்சி வந்து அங்கே சோலோவாக நின்று தன்னோட மொத்த உச்சிகா ஃபேமிலியும் வந்து ஒரு நாள் நைட்டில் வந்து கொள்றாரு. உச்சிகா கிளானையே தன்னோட தம்பியை மட்டும் வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுறாரு. ஏன்னா அவன் தம்பினா வந்து இட்டாச்சிக்கு வந்து உலகத்தோட வந்து பெரிய ஆள். அதனால் வந்து அவன் தம்பியை மட்டும் வந்து இட்டாச்சி அங்கேருந்து விட்டு போயிட்டு இதுக்கப்புறம் வந்து அட்டாச்சிக்கு கீழே கேங்கில் வந்து சேர்றாரு. கேங்கில் வந்து ஸ்பையாக வந்து லீஃப் வில்லேஜ் வெளியே வந்து லீஃப் வில்லேஜ் வந்து பார்த்துக்கிறாரு. நம்ம இட்டாச்சி ஒரு ஷேடோ ஒக்காகிய மாரி வந்து லீஃப் வில்லேஜ் வந்து நம்ம இட்டாச்சி வந்து பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சாஸ்கே வந்து தான் மனசில் வந்து அவங்க அண்ணனை கொல்லணுன்ற ஒரு வெறியோடு வந்து ஏகப்பட்ட ப்ராக்டிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் இட்டாச்சியை வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது இட்டாச்சிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்து தான் தம்பி கூட எப்படியா சண்டை போட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தம்பி கையாலே வந்து இட்டாச்சி வந்து அங்கே வந்து சாகிறாரு. இட்டாச்சி சாகர் மட்டும் இல்லாமல் இட்டாச்சியோட மங்கையும் ஷெரிங்கனை வந்து நம்ம சாசுகே வந்து எடுத்துக்கின்னு இஎம்எஸ் அதாவது இன்டர்னல் மங்கிங் ஷெரிங்கன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு நம்ம சாசுகே. அந்த டைமில் சாசுகேக்கு வந்து விஷயம் தெரிய வருது. ஒபிட்டோ மூலமாக நம்ம அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள், யாரா இந்த மனுஷன்ற மாரி வந்து ஏன் ஒரு கோட் அப்படின்னு சொல்கிறோன்ற மாரி வந்து தன்னோட தம்பிக்கு வந்து தெரியுது. இவரை போய் நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம் வேடான்ற மாரி கவலையில் வந்து அவர் ரெக்ரெட் பண்ணின்னு அக்காட்சிக்குள்ளே திருப்பி சேர்ந்து ஷினோபி வேர்ல்டுக்காக வந்து வேறு விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா வந்து ஃப்ளோட்டர் நிஞ்சா வர ஆரம்பிக்குது. அப்பயும் செத்து போன இட்டாச்சியை வந்து திருப்பி ரீஅனிமேஷன் ஜூட்ஸு மூலமாக வந்து கபுட்டோ கொண்டு வரான். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா எல்லாருமே வந்து கபுட்டோ ஒரு கண்ட்ரோல் இருக்கும்போது இட்டாச்சி மட்டும் அதுலேருந்து வெளியே வரான். அந்த ரீஅனிமேஷன் ஜூட்ஸோட வீக்னஸை புரிஞ்சு அதுலேருந்து இட்டாச்சி வெளியே வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணுற கபுட்டோவே வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதனால வந்து 4th கிரேட் நிஞ்சா வாரில் இட்டாச்சியோட பங்களிப்பு வந்து ரொம்ப மிக பெருசாக இருந்திருக்கும். இட்டாச்சி அன்றைக்கி வந்து கபுட்டோவை டிஃபீட் பண்ணலன்னா 4th கிரேட் நிஞ்சா வாரில் ஷினோபியோட மொத்தமே அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு இட்டாச்சி வந்து 2 வாட்டி பிறந்து வாழ்ந்து செத்த மாரி வந்து தன்னோட லீஃப் வில்லேஜுக்காகவும் தன்னோட மக்களுக்காகவும் தன் தம்பிக்காகவும் வந்து கடைசி வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டான்றனால தான் வந்து நம்ம இட்டாச்சியை வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம சொல்கிறோம். இட்டாச்சியை வந்து நம்ம ஏன் இன்னும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்கிறோம் காரணம்னா லெஜெண்டரி சனினான உரோச்சிமாரே வந்து நம்ம இட்டாச்சி வந்து கதற விட்டுருப்பாரு. அதனால தான் நம்ம உரோச்சிமார் வந்து இட்டாச்சியோட ஷெரிங்கனுக்கு பதிலாக வந்து சாசுகே ஷெரிங்கனுக்கு ஆசைப்பட்டிருப்பாரு கண்டி. இதனால காட் ஆஃப் கெஞ்சிட்சு அப்படின்னு சொல்லி நம்ம இட்டாச்சியை கண்ண முடின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஏகப்பட்ட டியூஜுட்ஸுன்னும் ஏகப்பட்ட கெஞ்சிட்சு யூசர்ஸ் இருந்தாலும் ஏகப்பட்ட உச்சிகா கிளாஸ் மெம்பர்ஸ் இருந்தாலும் இட்டாச்சி அளவுக்கு கெஞ்சிட்சு யூஸ் பண்ணுறவங்க யூஸரே கிடையாது. ஏன்னா இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கெஞ்சிட்சுவில் திறமையான ஒரு ஆள், அதை வந்து மாஸ்டர் பண்ண ஒரு ஆளுன்னு சொல்லிடலாம். எந்த அளவுக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து செஞ்சுருக்காரு அந்த கெஞ்சிட்சு மூலமாக. நம்ம காப்பி நிஞ்சா கக்காஷியை வந்து கதற விட்டுருப்பார் நம்ம இட்டாச்சி. அந்த கெஞ்சிட்சுவில் மாட்டினதுக்கப்புறம் 3 நாள் படுத்து படிக்க போயிருப்பார் நம்ம கக்காஷி. அந்த அளவுக்கு வந்து நம்ம இட்டாச்சி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓபி ஆஃப் கெஞ்சிட்சுனா நம்ம இட்டாச்சி தான். வந்து இட்டாச்சி மாரி கெஞ்சிட்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஆலைக்கு அதனால தான் வந்து காட் ஆஃப் கெஞ்சிட்சுன்னு சொல்லுவாங்க. இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக சொல்லணும்னா இங்கே நிறைய பேர் நருட்டோ சீரிஸ் பார்க்கறதுக்கு ஆரம்பித்தது காரணமே இட்டாச்சி தான். இட்டாச்சியோட ஸ்டைலு, ஸ்வாகு, அந்த ஓபினஸ்ஸு, அதுக்கப்புறம் அவரோட
ஆராவை பார்த்துட்டா இங்கே நிறைய பேர் வந்து ஒன் பீஸ் ஃபேனாகவே மாறினாங்க. ஏன் நானே வந்து இட்டாச்சி ஒரு எடிட்டை பார்த்துட்டா நருட்டோ சீரிஸே பார்த்தேன். இந்த அளவுக்கு வந்து எல்லோரும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து நருட்டோ சீரிஸ் பார்க்கறதுக்கும் காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இட்டாச்சி உச்சிகான்றதை கண்ணமுனின்னு சொல்லிடலாம். இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ கிரியேட்டர் கிஷிமோட்டோவே சொல்லியிருக்காரு, இட்டாச்சி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஷினோபி வேர்ல்டில் அந்த நருட்டோ ஷினோபி வேர்ல்டில் ஓபி கேரக்டர். அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் வந்து இட்டாச்சி தான் வந்து ஓபி, அதாவது அந்த டைமில் இட்டாச்சி தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக இருந்திருக்காரு. இதை நருட்டோ கிரியேட்டரே சொல்லியிருக்காரு. இதை மறக்காதீங்க. அதனால் நம்ம இட்டாச்சியை வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்கிறது தப்பு இல்லைல்ல. ஓகே, இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு அடுத்த எபிசோட் 2 வந்து ஜிராயாக்கானது. அந்த ஜிராயாவோட எபிசோட் வந்து நம்ம வந்து அடுத்த நாளில் பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்க வைக்கும். பார்த்தா பை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.